ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பிளான் பண்ண மாதிரி இன்றைக்கி டே 2வும் வந்துட்டு ஹனியும் கார்லிக்கும் எடுத்து வச்சிட்டேன். கூடவே ஹாட் வாட்டரும் எடுத்து வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து கார்லிக் வந்து ஹனியில் தொட்டு சாப்பிட வேண்டியது தான். அந்தளவுக்கு காரம்லாம் பெருசாக தெரியாது ஹனியில் தொட்டு சாப்பிட்றப்ப. கொஞ்சம் வெறுதாக சாப்பிட்டோம்னா காரமாக தான் இருக்கும். ஹனியில் தொட்டு சாப்பிட்றப்ப பெருசாக காரம் தெரியல. ஆனால் தண்ணி குடிச்சிட்டே சாப்பிட்றலாம். லைட்டாக தான் இருக்கும் காரம். ஹனியில் தொட்டு சாப்பிட்றது என் பிள்ளைங்களே சாப்பிட்ருவாங்க, காரம் இல்லைன்னு சொல்லிட்டு. நாங்கள் 4 பேருமே பச்சை பூண்டு சாப்பிடுவோம். இது வந்துட்டு இப்போ ஆப்பிள் எடுத்து பீல் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்மூத்தி ரெடி பண்ணுறதுக்கு. 2 ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு வரும். இதில் நட்ஸ் எல்லாம் போட்டு அடித்தோம்னா மறுபடியும் என் பிள்ளைங்களுக்கு வந்து பனானாவும் ஆப்பிள் 2 போட்டு வந்து அடிப்பேன். எங்களுக்கு வந்துட்டு பனானா சேர்க்காமல் வெறும் ஆப்பிள் மட்டும் போட்டு அடித்து நாங்கள் 2 பேர் குடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால் ஊற்றி குடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் லீவ் டேஸ்ன்றனால டீ கொஞ்சம் நேரம் கழித்து டீ வச்சு குடித்தோம். அதுக்கு அடுத்தது ரைஸ் வச்சுட்டேன். நான் வந்துட்டு ரைஸு கூட எப்போவுமே இதுக்கு வந்து கம்பு இல்லைன்னா தினை 2ல் ஏதோ ஒன்று போட்டு தான் வைப்பேன். வெறும் ஒயிட் ரைஸ் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் பெருசாக. அதனால் வந்துட்டு கம்பு போட்டு வச்சுருக்கேன். கம்பு போட்டு சாப்பாடு வெந்தோன்னு இப்படி தான் இருக்கும். வெறும் ரைஸ் கொடுத்தா என் பிள்ளைங்களே சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இது தயிர் வந்துட்டு என்னோட சின்ன பிள்ளை நல்லா சாப்பிடுவா. அவளுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். நாங்கள் வந்துட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். அவளுக்கு வந்து பருப்பு இல்லைன்னா தயிர் இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட்ருவா. இது வந்து தோஃபு வந்துட்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்து ஏர் ஃப்ரையரில் வச்சு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து சோயா சாஸு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். காலையிலக்கே வந்துட்டு இதுதான் சோயா சாஸ் வச்சு நாங்கள் தோஃபு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மூத்தி குடிச்சாச்சு. இதுதான் எங்களுக்கு. ஓகே, இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக அந்த சாப்பாடு. கொஞ்சம் நேரம் கழித்து பிள்ளைங்க கேட்பாங்களா, அதனால் தயிர் ஒரு டப்பாவில் ஊற்றியும் தோஃபு ஒரு இதில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, பெட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது தான். நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். இந்த இப்படி தான் சாய் கூட்டி இதை ஊற்றிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டுருப்பா. இந்த ஸ்டாண்டு ஒரு இடத்துலையே இருக்காது. இதில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து அவள் கீழே போட்டுட்டு அவள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. அதில் தான் டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு ஹாலுக்குன்னு மாற்றி தள்ளிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருப்பா. மொத்தத்தில் ஏதோ ஒரு வேலை, ஒரு பொருளுமே ஒரு இடத்துல இருக்காது. எல்லா பக்கமும் இறச்சி விட்டுக்கிட்டே தான் இருப்பா. இப்போ இந்த ரூமுக்குள்ளே போகிறா. இதுதான் வேலை அவளுக்கு. அது பொம்மை ஒன்று ஒரு உண்டியல், அது கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்பா. அடுத்து நிலானி வந்துட்டு படிக்கிறா. இன்றைக்கி அவளுக்கு ஸ்கூல் லீவு. அதனால டெய்லியும் வந்துட்டு ஒரு 1 ஹவர் படிப்பாள். அப்படியே சாய்க்குட்டிக்கும் வந்துட்டு ஃப்ளாஷ் கார்டு காமிச்சோம்னா அவளும் சொல்லுவாள். அதெல்லாம் நிறையா இது கரெக்டாக சொல்லுவாள் அவள். ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாள். கேட்டோம்னா ஏதாவது நான் படிக்கிறேன்னு. இந்த தோஃபு பாக்ஸில் போட்டு வச்சேன் எல்லாம். இது வந்துட்டு சோயா சாஸு. அது கொஞ்சம் சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சோன்னா தொட்டு சாப்பிட்ருவாங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மெடிடேஷன் நேற்று வந்துட்டு 3 மினிட்ஸ் பண்ணேன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் குறுக்கால வந்து இப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பான். அவளும் வந்துட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த உண்டியல் இது பிக்கி பேங்க் இதை கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்பாள். எல்லா ரூமுக்கும் தூக்கிட்டு போயிட்டே இருப்பாள். எங்கே பத்திரமா வைக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பாள். இதை கொண்டே அங்கே ட்ராவில் வைக்கிறேன்னு போயிருக்கிறா. அங்கே வைக்கிறாள்னு தெரில. அப்படியே தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பா அவள். ஓகே, வார்ம் அப் பண்ண வேண்டியதுதான். நேற்றுக்கும் ஒரு 15 மினிட்ஸ், இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸ். அதுக்கே கை தூக்கி வச்சா கை வலிக்குது. இப்படி தான் அந்த கண்ணாடியில் நின்று பேசிகிட்டு இருப்பா. பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பா. ஏதாச்சும் கதை சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பா. ஓகே, வார்ம் அப் அப்படியே பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் ஒரு நாளைக்கு வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி எக்ஸசைஸ் ஆரம்பிக்க வேண்டியது தான். இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸ் தான். இந்த அடுத்து ஸ்டாண்டை தள்ளிட்டு வரா.
இப்படியே தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பா. சரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு ஃபோன் கேட்பா. அந்த ஃபோனை கொடுக்குற நேரத்துக்கு பேசாமல் ஏதோ ஒரு திங்ஸை வச்சுட்டு அவள் அங்கே எங்கேயும் அள்ளி போட்டு விளையாண்டுட்டு இருந்தாவே பரவாயில்ல. அதெல்லாம் கூட அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம், ஃபோனை பார்க்காம இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் நான் கொடுத்துட்றது. ஏதோ பண்ணிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸில் நின்னோம்னா கால் மடக்கி செம்மையாக வலி. இந்த எக்ஸசைஸ் ஈஸியாக பண்ணிடலாம். அது நான் அடுத்து மறுபடியும் வருவா. குறுக்கால் வர்றது தான் வேலை. அது பொம்மையை தான் வச்சு சுற்றிட்டுருப்பா. நான் இந்த சைடு போய் பொம்மையெல்லாம் இருக்க எடுத்து வச்சு விளையாடுன்றா. அவன் இந்த பக்கமாக போகிறா. அடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்ட்டா. நானும் பண்ணுறேன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கா. காலில் பென்சில் எடுத்துகிட்டு போகிறா. போட்டு வந்துட்டா. அடுத்து நிலானி மறுபடியும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறா. அது கொஞ்சம் ஸ்லோவாக எழுதுவா, அதனால் ஸ்பீடாக எழுதிட்டுருக்க டைமிங் கொடுத்துருக்குறேன். டைமிங்குள்ளார எழுதுன்னு சொல்லி அதான் எழுதிட்டுருக்குறா. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு ஒரு சாப்டர் படிக்கணும், அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்ன சின்ன சாப்டராக தான் இருக்குது, ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு சாப்டருக்கு 2 சாப்டர் படிக்கிறேன் நான். ரொம்ப சின்னதாக இருக்குது, 2 பேஜ் தான் இருக்குது. அதனால் 2 சாப்டர் இன்றைக்கி படிச்சிருக்கேன். அடுத்து நிலானி வார்ம் அப் பண்ணுறா. அவள் வந்துட்டு 1ஆந்தேதியே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா. 1ஆந்தேதி லீவ் விட்டாலாமா, அதனால் நான் 2ஆந்தேதியிலேருந்து பண்ணுறேன்னு இது பண்ணிகிட்ருக்கிறா. யோகா நல்லா பண்ணுவா. அவள் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருப்பா. யோகா கிளாஸ் ஆன்லைனில் அட்டன் பண்ணிகிட்ருக்கிறா அவள். அதனால் யோகாலாம் நல்லா பண்ணுவாள். நல்லா வளையிறதெல்லாம் நல்லா வளைஞ்சி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பா வீட்டில். சரி ஓகே, டெய்லியுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் ப்ரீத்திங்கும் பண்ணணும், யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அவள் ஓகே, அவளை மேட் எடுத்து போட்டு நானும் பண்ணுறேன்னு பண்ணிகிட்ருக்கா. இவளுக்கு சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இவளுக்கு யோகா பண்ணுறது. ஓகே பண்ணட்டும் அப்படின்னு. ஓகே பண்ணிட்டா. அடுத்து இந்த கண்ணாடி முன்னாடி இவளும் இப்படி தான் நின்று பேசிகிட்டு இருப்பா. அவள் வந்துட்டு இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பா. அதுக்காக தான் அந்த கண்ணாடியே மெயினாக வச்சுருக்கிறத. அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பா. ஓகே, சாப்பாடு ரெடி. டின்னர் சாப்பிட்டுட்ருக்குறான். அவள் கேட்ட தக்காளி பட்டாணி சாப்பாடு. அப்படியே காமெடி பார்த்துட்டு சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக காமெடி பார்த்தாவும். ஓகே, இது வந்துட்டு நம்ம டெய்லி நான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால் ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஃபீல் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் அவளும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா. சைக்குட்டிக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன், அவள் வரமாட்டேங்கிறா. அதனால் அப்படியே பண்ணிகிட்ருக்கா. அடுத்து பெட் டைம் ஸ்டோரி. இது கொஞ்சம் காமெடி ஸ்டோரி இது, அதனால சிரிச்சிட்ருக்கா. இன்றைக்கே வந்துட்டு 12 11 தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.